அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மை நமது வணக்கம் வணக்கம் வாழ்க. நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் வாழ்க. கோகழியண்ட குரு மனிதந்தால் வாழ்க, ஆகமமாகி நின்ற அன்னிப்பாந்தால் வாழ்க. ஆகமமாகி நின்று அன்னிப்பாந்தால் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. நமச்சிவாயம் வாழ்க அப்படின்னு நமச்சிவாயம் வாழ்கன்னும் போது நம்ம வளர்ச்சியில் போகிறோம், வளர்ச்சி அடைகிறோம். நம்ம அது ஊர் உண்டு, பேர் உண்டு, உறவு உண்டு, மதி உண்டு, நிதி உண்டு, துதி உண்டுன்னு சொல்லுவார் வளர்க்கணும். அதுபோல் நமக்கு உண்டு உணவு உண்டு அப்படின்னு வளர்க்கணும். அதுபோல் உணவு வேணும், இருக்கிற இடம் வேணும். இப்போ இதெல்லாம் நமக்கு தேவை தானே. அதனால் நமச்சிவாயன் வாழ்க அப்படின்னும் போது வளர்ச்சி, குடும்பத்தோடு இருக்கிறோம், குடும்பத்திலே இருக்கிறோம். சுந்தரமூர்த்தி சாமி குடும்பத்திலே பிறந்தவர். ஒரு குடும்பத்திலே அவங்க குடும்பமே சைவம், சைவ குறவர்கள், சைவ குறவர்கள் அவங்க. அப்போ நமச்சிவாயன் போது முதல் படி வளர்ச்சி. சிவாய நம மோட்சம். சிவாய நம்ம என்ன சிந்திச்சு இருந்தோம்னு சொன்ன நமக்கு எந்த அபாயமும் வராது, மோட்சம் கிடைக்கும். அபாயமே வராது. காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கூற்றாலே, கொடுஞ்செயலாலே, கொலைக்கருவியாலே, எந்த நோயால கூட எந்த நோயையும் நம்ம அணுகாது. ஆனால் மோட்சம் உண்டாகும். சிவாய நம. அதனால்தான் நம்முடைய மாணிக்க வாசர் நாம் வாழ்ந்து முடிவான காலத்தில் தான் மோட்சத்துக்கு போகணும். வாழக்கூடிய காலங்களில் நமச்சிவாயன் வாழ்க, அந்த நாதன் அவருடைய பாதம் நாதந்தால் வாழ்க. இமைப்பொழுதும் கண் அப்படி மூடி இப்படி நம்ம அறியாமலே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது அந்த நேரம் கூட அவன் மறக்காமல் இருக்கணுமா. அதான் வள்ளல் சொல்வார், மறந்தறியேன் மறந்தால் உயிர் விடுவேன் அப்படின்னு. அப்போ மாணிக்கவாசர் என்ன சொல்றார்? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுது கூட நான் மறக்க மாட்டேன் அப்படின்றார். கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. வேதாகமங்களுக்கும் அப்பாற்பட்டவன். வேதாகமங்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அவருடைய அதான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஏகன் அண்ட சராசரம் அவனே. பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் சிவபெருமான். சிவபெருமான் பிறந்ததும் கிடையாது, இறந்ததும் கிடையாது. வரலாறு எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது அவர் இறக்கவும் இல்லை, பிறப்பும் இல்லை. இரவாம நம்ம அவர் இறந்தால் நமக்கு வேலை இல்லை. வள்ளல் பெருமான் சொன்னார், மறந்தால் உயிர் விடுவேன்னார். சிவபெருமான் இறந்தால் நாம அனைவரும் உயிர் விட்டுருவோம். அதனால் சிவபெருமானுக்கு இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது. இறப்பு பிறப்பு இல்லாதவர் சிவபெருமான். அப்ப ஏகன் ஆரம்பமே அவன் தான். அண்ட சராசரம்னு 1008 அண்டம் சொல்றாங்க.
அந்த 1008 அண்டத்தில் ஒரு அணுவாக இருக்கிறது தான் நம்முடைய சூரியன், நம்முடைய பூமி. அப்போ அண்ட சராசரமாக ஏகனாக இருக்கின்றார், அநேகனாக இருக்கின்றான், அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், நினைக்கின்றவர்களுக்கு அருகில் இருக்கின்றார். நமச்சிவாயன் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு நினைக்கிறாங்களே, அவங்க அருகிலே இருக்கின்றார். சாமியை நினைக்க மாட்டாங்க, எதையும் நினைக்க மாட்டாங்க, சிவனையும் அவங்க சிவன் கூட சொல்ல மாட்டாங்க. அவங்ககிட்ட இருக்கிறான், தூரத்தில் இருக்கிறான், தூரத்தில் மூலாதாரத்தில் இருக்கிறான், தூரமாக இருக்கிறான், நம்ம உள்ளதான் இருக்கிறான், அவங்களையும் தான் இருக்கான், அனைத்து உயிர் உள்ளே இருக்கிறான். பிரகலாதன் சொன்ன மாதிரி. அப்ப ஏகன் அநேகன் அந்த இறைவனடி வாழ்க. இந்த இறைவனை இமைப்பொழுதும் மறவாத இருந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அடியார்கள் அனைவருமே மறவாத இருந்தவங்க தான். சுந்தரர் இமைப்பொழுதும் மறக்கல. மாணிக்கவாசர் சொன்ன மாதிரி சதாதிய சிந்தனை, சிவசிந்தனை தான். நீ ஒழுங்கு நீ மாட எல்லா வேலையும் செய்யலாம். நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, அது கூட சொன்னால் போதும். இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்ன்னு கூட சொல்ல வேண்டியதில்லை. பஸ்ஸில் போயிட்டு மனசில் ஓடினே இருக்கலாம். நமச்சிவாயன் வாழ்க, நாதந்தாள் வாழ்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கலாம். இந்த வாழ்க வாழ்க அப்படின்னு அந்த ஈழ் வருதுல்ல, ஈழன்னா அந்த ஈழ்னா என்ன பண்ணணும்னு கேட்டால் நம்முடைய ஆன்மாவோட இந்த மனசை கொண்டு போய் ஒன்று சேர்க்கும். மனமும் ஆன்மாவும் ஒன்று சேர்க்கும். இழியணும் போது உள்நாக்கு மேலே இது ஒட்டும், மேல் நோக்கும். அதனால் நமச்சிவாயன் வாழ்க, நாதந்தாள் வாழ்க அப்படின்ற வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்லும்போது அந்த ஈழ் வரும்போது ஒருநிலைப்படுவதற்கு சௌகரியமாக இருக்கும். உங்களை அறியாமலே நீங்கள் ஒருநிலைப்பட்டுருவீங்க. உங்களை அறியாமலே ஜீவனோடு மனம் ஒன்று சேரும். எல்லாம் முடிஞ்சு போச்சு, 60 தாண்டிட்டோம், அப்புறம் எந்த வேலையும் இல்லை, சிவனையும் இருக்க போகிறோம் அப்படின்னா சிவாய நம்ம. ஏன்னா மோட்சம் போகணும். யாரும் நம்மளை தூக்கக்கூடாது, கழுவக்கூடாது, குளிப்பாட்டக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, 4 பேர் தூக்கின்னு போகக்கூடாது. இறந்தார் மறைந்தார். அப்போ சிவாய நம, சிவாய நம என்று சிந்தித்து இருப்பவருக்கு அவாயும் ஒரு நாளும் இல்லை, அவையார் சொல்றாங்க. அப்போ பெருமான் சிவாய நம தான் அதிகமாக சொல்றார். ஏன்னா அவருக்கு வந்த வேலை முடிஞ்சு போச்சு, இப்போ நாம மோட்சம் அடையணும், அதாவது மறையணும். பெருமானை யாரும் தொட்டதில்லை, அவர் 4 பேர் தூக்கி போனதில்லை, குடி தோண்டதில்லை, சமாதி வச்சது கிடையாது. போனார், அறையில் போனார், தாளிடுங்கள் என்றால் தாளிட்டார்கள், திறந்து பார்க்க வெற்றிடமாக இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாத விஷயம் இல்லை. அப்ப சுந்தரமூர்த்தி சாமிகள் சிவனையே சதா பாடிட்டு இருந்தார். 4ஆம் நூற்றாண்டுல காரைக்கால் அம்மையார் சிவபக்தி, கணவனால் சில தொல்லைகள்லாம் பட்டாங்க. என்ன ஒன்று, சிவனை வணங்கும் போது சில தொல்லைகள்லாம் வரும், முன்வினையெல்லாம் சேரும். ஆனால் சரியாயிடும். பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் கடல் வாழ்க வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கழல்கள் வெல்க அப்படின்னா. அவ பிறப்பு அறுக்கக்கூடியது
எது அப்படின்னு சொன்னா நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நம்முடைய குருவாகிய வடலூர் வள்ளல் பெருமான் இததான் சதா திருவெற்றியூர்ல நினைச்சிட்டு இருந்தார். திருத்தணிக்கு சென்று அங்க இதைதான் சிந்திச்சுட்டே இருந்தார். சிவன் முருகனா வரலாம், சிவன் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி, சிவனும் அவனே முருகனும் அவனே. பிறப்பருக்கும் பிஞ்சைகந்தன் பேய்கள் வெல்க அப்படின்னார். இந்த பிறப்பை அறுத்து வெல்லக்கூடிய சக்தி அழகுடைய சிவம். இந்த நல்லா புரிஞ்சுக்கணும், அவரு இறப்பு அற்றவர், மறைவே கிடையாது. புராணத்துல பார்த்தா எல்லாருக்கும் மறைவு இருக்குது. பிரம்மா ஒரு கல்ப ஆண்டுதான் இருக்கார், அது பிறகு வேற பிரம்மா வரார். மகாவிஷ்ணு பாரத யுத்தம் முடிஞ்ச உடனே ஒரு வேடுவனுடைய வில்லால் அடிபட்டு மோட்சம் அடைகிறார். இதெல்லாம் புராணத்துல பார்த்து சொல்றோம் நாங்க. நீங்க இதை தப்பா நினைச்சிட்டு என்ன கேள்வி கேட்காதீங்க. பாரத கதையில வருது இது. பாரதம் முடிஞ்ச பிறகு காட்டில் பஞ்சபாண்டவர் ஐவரும் மோட்சத்துக்கு போறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு குழியில் ஊந்துடுறாங்க. செயல் எழுந்து கிடக்கும்போது ஆகாயத்துல இருந்து விமானம் வந்து தர்மரை மட்டும்தான் அழைக்குது. தர்மரை அழைக்கும் போது தர்மர் என்ன செஞ்சார்? பற்றெடுத்தார், பற்றெல்லாம் விட்டார். இந்த பிறவிலே இவர்கள் 5 ராஜாக்கள் 4. இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி பிறவி, 7 கடலை சலிச்சு அந்த மணல் இருக்கிற கல்லை எண்ணனாலும் நம்முடைய பிறவியை எண்ண முடியாது. அப்பேற்பட்ட பிறவி இது. இப்ப இந்த பிறவி இப்ப வந்திருக்கிறோமே, இதுல மனிதரா இருக்கிறோமா நாம பார்த்துக்கணும். பேய் கணங்களாய், அசுரராய், புல்லாய், புழுவாய், பூண்டாய், மரமாய், பாம்பாய், கல்லாய். அப்போ கல்லாய பிறந்தோம். அது எத்தனை கோடி வருஷம் அதில் இருந்தோம்னு தெரியாது. ஒரு கல்லை கொண்டாந்து ராஜராஜ சோழன் கட்டிருக்காரு. 3.5 டன் அந்த விமானத்தினுடைய எடை. உயரம் மேலே இருக்கிறது அந்த விமானம் 3.5 டன். ஆனால் அன்னைக்கு எவ்வளோ ஒரு தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் எப்படி அதை அந்த மேலே ஏற்றினார்கள்? ரொம்ப வேகம். 13 கிலோமீட்டர் சாரம் போட்டாங்கன்னு சொல்றாங்க. யானை தான் கட்டி இழுத்து போயிடுச்சுன்னு சொன்னாங்க. எவ்வளோ சாரம் போடணும், எவ்வளோ அதுக்கு கஷ்டப்படணும். அதுவும் ஒரு கல்லை தூக்கி அந்த கோபுரத்தில் படி வைக்கும்போது ஒரு இவி கூட அந்த பக்கம் அசையக்கூடாது. அசைஞ்சா ஒரு பக்கம் சாஞ்சிடும். கரெக்டாக போய் உட்காரணும். அப்போ கிரேனை வச்சுட்டு வச்சாங்க. அப்போ எவ்வளோ ஒரு தொழில்நுட்பம் இருக்குது அவங்ககிட்ட அந்த காலத்தில். அப்பேற்பட்ட மனிதர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்க அப்பேற்பட்ட அந்த ஒரு 3 டன் கல்லை தூக்கி வச்சுட்டாங்க. ஆனால் அந்த கல் எப்போ அது கரையிறது, எப்போ பெரிய எடுக்கிறது? அது இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் 5000 வருஷம் ஆனாலும் கரை போகிறது இல்லை. அதுபோல கல்லாய், பேய் கணங்களாய், மிருகங்களாய் அப்படின்ற. இப்ப இந்த பிறவிலேயே தான் நாம் பிறப்பு அறுக்கும் பெஞ்சகந்தன் பேய்கழல்கள் வாழ்க. பிறப்பு அறுக்கக்கூடிய முதல் வரியிலே இதுதான் சொல்றார். 7வது வரி அதில் சொல்றார்,
வேகம் தடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. நமக்கு கோபம் குறையும். வேகம் தடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. வேகம்னா கோபம், கோபமும் தாபமும் குடிக்கெட்டு போச்சு, கொடியது ஒரு அகங்காரம் பொடி பொடியாச்சுன்னார் வளர்ந்துடும். கோபம், காமம், குரோதம் இதுதான் நம்மள மேல்நிலைக்கு விடலை. ஆனால் நீ எவ்வளோ சாந்தமாக இருந்தாலும் இறைநிலையில் இருக்கும்போது பல சோதனைகள் வரும். நம்ம எப்படியாவது கீழே மாயை கொண்டாந்து கீழே விட்டுடலாம்னு நினைக்கும். எவ்வளோ முயற்சி பண்ணணும். எண்ணிலிருந்த கோடியினர் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் மாண்டு போன மாந்தர்கள் எண்ணிலற்ற கோடியினர். மாண்டு போன இந்த மனிதர்கள் எத்தனை கோடின்னு சொல்ல முடியாதுங்க. அப்ப விடாமுடியா இருக்கணும். சிவாய நம, நமச்சிவாயன் வாழ்க ஆரம்பம். அடுத்தது முடிவான காலம் மோட்சம் கிடைக்கணும். சிவாய நம முதல் படி. இப்படி சுந்தரர் சோழ நாட்டில் பிறகுறார். திருமுனைப்பாடி அவர் பிறந்த ஊருக்கு அவர் இருக்கின்ற காலங்களிலே பெயர் திருமுனைப்பாடி. அங்கதான் பிறகுறார். பிறந்து இமைப்பொழுதும் சிவனை மறவாமல் இருக்கிறார். சிவபெருமானே அடி எடுத்து கொடுக்கிறார். சிவபெருமான் அடி எடுத்து கொடுக்க 60 நாயன்மார்களை பற்றி பதிகம் பாடுறார். 60 நாயன்மார்களுக்கு பதிகம் பாடுறார். அடி எடுத்து கொடுக்கிறது யாருன்னு பாருங்க, சிவபெருமான். சிவபெருமானே அவருக்கு அடி எடுத்து கொடுக்குறாரு. நமக்கு அடி எடுத்து கொடுக்க யாரும் ஆளும் இல்லை, நாமளே எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா நாம் என்ன அந்த இமைப்பொழுதும் மறவாமல், என்ன இமைப்பொழுது மறவாமல் இருக்கணும். இமைப்பொழுது என் நெஞ்சில் மறவாதாந்தால் வாழ்க. நீ மறவாத இருந்தாலும் நமக்கு கிடைக்கும். நம்ம தான் மனப்பேய் இழுத்துட்டே போகுது. கொஞ்ச நேரம் நமச்சிவாயன் வாழ்க நமச்சிவாயன் வாழ்கன்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்புறம் அப்புறம் ஒரு பக்கம் இழுத்து ஓடி போகுது. அப்புறம் மனசு கஷ்டமா இருக்கும். ஏன்னா சதா திருவாசகத்தை படித்தவர் வள்ளல் பெருமான். திருவாசகமும் திரு அருட்பாவும் ஏறக்குறைய ஒன்று. கொஞ்சம் தாங்க திருவாசகத்துக்கு இருக்கும். அது 100னா 90 பங்கா இருக்கலாம். ஏன்னா திருவாசகத்தை படித்துதான் மன உருகினார் வள்ளல் பெருமான். திருவாசகத்தை 4ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டிருக்கு. அப்ப 18ஆம் நூற்றாண்டில் தான் வள்ளல் பெருமான் எழுதுறார். அப்ப அதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் வரும்ல. ஒருத்தர் சின்ன பாம்பு போகுதுன்னு சொன்னாரு. அதுக்கு கொஞ்சம் தூரம் போய் கேட்டாக்கா பெரிய பாம்பு போகுதுன்றார். அதுக்கு கொஞ்சம் தூரம் போய் கேட்டாக்கா அதை விட பெரிய பாம்பு போகுதுன்றார். ஆனா அங்க சொன்னாரு சின்ன பாம்புன்னு, அதுதான் உண்மை. அதுபோல ஒரு அந்த ஸ்டேஜ் தாண்டி தாண்டி தூரம் போக பெரிய பாம்பு நிற்போம். நான் ஒரு முறை சபரிமலைக்கு போயிட்டு இருந்தேன். ஏன்னா அப்ப இறைவன் எங்க இருக்கிறான்னு தெரியாம தேடிட்டு இருந்தேன். என் நெஞ்சில் தான் இருக்கிறான்னு சொல்லி சத்தியமா எனக்கு தெரியாது. ஆமா, தெரியாம தேடனா 460 கிலோமீட்டர் நடந்து போனேன் இறைவன் கிடைப்பான். அப்படி போகின்ற காலத்தில் கூட்ட நெரிச்சல்ல மின்சார கம்பம் சாஞ்சி போச்சு. இரவு 12 மணிக்கு 2 கிலோமீட்டர் கண்ணாட்ட சாஞ்சி போச்சு. நாங்கள் சரங்கோச்சியில் இருக்கிறோம். அது கண்ணாட்ட சாஞ்சி போச்சு. அங்கேருந்து ஓடி வரவங்க என்ன சொன்னாங்க, புலி வருதுன்னு சொல்லிட்டாங்க. புலி வருதுன்னு சொன்னோடனே எல்லாம் மரத்துல ஏறிட்டாங்க.
அப்படி கூட நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நாங்கள் 2000 பேர் இருக்கோம், ஒரு புலி வந்து எவ்வளோ பேர் அடிக்கும்? 2000 பேர் சத்தம் போடலே ஓடிட்டோம். அந்த அளவுக்கு நமக்கு மேல் நோக்கின சிந்தனை இல்லை. எல்லாம் மரத்தில் ஏறினாங்க. இடையில அந்த சமைக்கிறாங்களா அந்த நெருப்பில் போய் வந்து அடிப்பட்டவங்க இவங்களுக்கு. எது சொல்கிறேன்னா, அங்கே நடக்கிறது ஒன்று, இங்கே நமக்கு தூரத்தில் வர்றது செய்தி வேறு. அதுபோல் அவருக்கு கிடைச்சது 90 பங்கு எழுதிட்டார். திருவாசகம் திரு அருட்பாவும் ஒன்று. அதான் ஆறுமுக நாவலர் கேஸ் போட்டு அவர் ஜெயிக்க முடியல. ஏன்? திருவாசகத்திலேருந்து எடுத்து எழுதுனது, திருக்குறள்லேருந்து எடுத்து எழுதுனது. அதனால அது வந்து நீ வெல்ல முடியாது. ஆறுமுக நாவலர் தோல்வி விட்டார். நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நம்மளை ஸ்டடி பண்ண போதுன்னு அர்த்தம், மேலே போகிறோம்னு அர்த்தம். அதுபோல் வல்லபெருமானுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் கொடுத்தாரு, அது திரு அருட்பான்னு சர்டிஃபிகேட் ஆகிடுச்சு. அதுபோல் 60 பேருக்கு அடி எடுத்து கொடுத்து பாடச் சொன்னவர் சிவபெருமான். எப்படி ஒரு பாருங்க, எந்த அளவுக்கு மாணிக்கவாசகனுக்கு நேராக போய் சிவபெருமான் நிறைய பரியாக்கி கொண்டு போறார். மதுரையில பிட்டுக்கு மண் சுமக்கிறார். ஏன்னா அடியார்களுக்கு கட்டுப்படக்கூடியவர் இறைவன். அடியாருக்கு ரொம்ப கட்டுப்படக்கூடியவங்க இறைவன். நாம் அவங்ககிட்ட போய் கடினமாக உழைச்சி மேலே போகணும். அப்போ 60 பேருக்கும் அடி எடுத்து சிவபெருமான் கொடுக்க 60 நாயன்மார்களுக்கு சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடினார். சாமிமலையினுடைய படி 60 படி தான் சாமிமலை முருகன் பிரசித்தி பெற்ற கோவில். 6 படியில் ஒரு ஊர், 6 படியில் அது ஒன்று. சாமிமலையினுடைய படிகள் 60. தமிழ் ஆண்டுகள் பெயர் 60. ஒரு மணிக்கு 60 நிமிஷம். ஒரு மனிதனுக்கு 60வது வயதில் ஒரு விழா நடக்கும். 60வது திருமணம் சொல்லுவாங்க, 60வது மணி விழான்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு விழா 60 நடக்கும். ஒரு நிமிடத்துக்கு 60 வினாடி. இப்படி நாயன்மார்களை பற்றி சுந்தரமூர்த்திகள் பாடியது, சிவபெருமான் அடி எடுத்து கொடுத்தது 60 பேர் தான். சுந்தரமூர்த்தி சாமிகள் மறைந்த பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு நம்பியாண்டார் அப்படின்னு ஒருத்தர் அவதரிக்கிறார். அவர் வந்து சுந்தரனுடைய வரலாறை பார்க்கிறார். வரலாறை பார்க்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தியினுடைய தந்தையார் பேர் சடையனார், தாயார் பெயர் இசைஞானியார். தாயார் பேர் இசைஞானியார். சுந்தரமூர்த்தி சாமிகள் 60 பேருக்கு தான் சிவபெருமான் அடி எடுத்து கொடுத்தார், பாடினார். ஆனால் இவரை நாயன்மாரை சேர்க்கல. ஆனால் நம்பியாண்டார் வந்து 100 ஆண்டுகள் பிறகு வந்து பார்க்கின்ற பொழுது அப்பா ஒரு நாயன்மார்கள் வரார். சடையப்ப நாயனார் தகுதி பெற்றவர், அது பேர் சடையப்ப நாயனார். அம்மா வந்து இசைஞானி. மொத்தம் 3 பெண்கள் 63 நாயன்மார்கள். காரைக்கால் அம்மா தான் முதல் சிவபெருமான் காரைக்கால் அம்மையாரை அம்மா என்று அழைத்தார். சிவபெருமானுக்கே அம்மா யாரு? காரைக்கால் அம்மையார். அம்மான்னு கூப்பிட்டது காரைக்கால் அம்மையார் தான். சிவபெருமான் முதல் நாயன்மார்கள். கைலாயத்தில் தலையால நடந்து போனோம். பக்தி அவர்களுக்கு கணவனால எவ்வளோ தொலைகள் வந்தது. சிவனடியார் போய் சோதனைலாம் பண்ணார், சிவனே போய் சோதனை பண்ணார்.
அந்த கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும். முதல் 4ஆம் நூற்றாண்டிலே நாயன்மார் வரிசையில் வந்தவங்க காரைக்கால் அம்மையார். அந்த ஊர் பேரும் அவங்க பேரும். அவருடைய இயற்பெயர் வந்து புனிதவதி. மதுரை ஆண்ட கூன் பாண்டியர். அவருடைய மனைவி மங்கையர்க்கரசி. சுந்தரர் வந்து மதுரைக்கு போகின்ற பொழுது கூன் பாண்டியர் சமண மதத்தில் இருந்தார். அவங்க சைவ சமயத்தில் பார்த்தா பிடிக்காது. அவங்க எங்க உலகமெல்லாம் சைவம் பறிவிடுமோ அப்படின்ற ஒரு போராமை. ஏன்னா திருநாவுக்கரசு சமண மதத்துக்கு போயிட்டு தான் சைவத்துக்கு வந்தார். சைவத்தில் தான் இருந்தார். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு போனார். அங்கே போனால் ஒன்றும் சிவன் சாயலை. சாதாரண ஒரு வயிற்று வலி கூட அவங்களால நீங்க முடியல. மந்திரமாவது நீர், சுந்தரமாவது நீர், திருநீரை கொடுத்து விஷத்தையும் முடிச்சிருக்காங்க. திருநீரை கொடுத்து திலகவதி அம்மா திருநாவுக்கரசனுடைய வயிற்று வலியை நீக்கினார். கும்மனம். தமிழில் எவ்வளோ ஒரு தமிழுக்கும் அமுது என்று பேர்னா அந்த மாதிரி தமிழில் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் இந்த சித்தர்கள்லாம் இறைவனோடு ஒன்று சேர்ந்து பழகியவர்கள். அதான் லண்டன்ல வந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்பாந்தவர் திருவாசகத்தை படித்தார். மதத்தை பரப்பலான்னு வந்தார். திருவாசகத்தை படித்தார். நமச்சிவாயன் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னார். அவரு நான் பார்த்து என்ன இவ்வளோ நெருக்கமா கடவுளை வந்து இமைப்பொழுது கூட என் நெஞ்சை விட்டு நீங்காதான் தாள் அப்படின்னு பாடுறாங்கன்னா இவங்கெல்லாம் போய் மதம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் சைவமாயிட்டார். லண்டன்லேருந்து வந்தவர் கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்கு அவரும் சைவமாயிட்டார். அவருக்கு எல்லாம் கேஸ்லாம் போட்டாங்க. அங்கே போய் 2 அடி தான் பாடினார். இந்த 2 அடி எழுதி ஒரு தராசுல தட்டில் வச்சுட்டு ஒரு பக்கம் மற்ற நூல்களை வச்சா இந்த 2 அடி இருக்கு, இது வந்து கீழே போகும், மற்ற நூல்கள்லாம் மேலே போகும். அப்படி சிவபுராணத்தில் மாணிக்கவாசர் அவ்வளோ அருமையாக ஆண்டவனுடைய அருளால் பாடப்பட்டது. அப்போ சுந்தரர் வந்து அவர் இந்த மதுரையில ஒரு குடியில் அமைத்து அதில் நெருப்பு வச்சாங்க. ஏன்னா இவர் சுந்தரர் வந்து சைவத்தை பரப்புறாரு, இவரை வந்து சரி பண்ணிடணும் நீங்க அப்படின்னு அவர் பதியம் பாடிட்டு உட்கார்ந்தார். உடனே அந்த நெருப்பு அவர் ஒன்று தொடலை, நெருப்பு தீண்டலை. அவரை எப்படி தீண்டும்? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண் எல்லாமே அவருக்கு கட்டுப்பட்டது. தீண்டுமா? நெருப்பு சுந்தரமூர்த்தி தீண்டவில்லை. மங்கையர்க்கரசி பார்த்தாங்க, கூன் பாண்டியரின் மனைவி. அவங்க சைவத்துக்கு ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. சிவனடியார் அவன் கணவன் சொன்னாங்க, நீ நெருப்பு வச்சு அவர் மேலே குடிக்கல, நெருப்பு இன்னுமே ஏன் அங்கே இருக்கிற நீ இங்கே வாயா சொல்லி கூப்பிட்டு சைவமாக்கினார். தன்னுடைய கணவனை சைவ சமயத்தை கொண்டு வந்து சைவமாக்கியவர் மங்கையர்க்கரசி. முதல் நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார், 2வது மங்கையர்க்கரசி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய மறைவுக்கு பிறகு நம்பி ஆண்டவர் ஒரு வந்தார், ஒரு அடியார் தோன்றினார், சிவனடியார். அவர் திருமணப்பாடிக்கு வந்தார். இவருடைய வரலாறை பார்த்தார். சுந்தரமூர்த்தியினுடைய வம்சத்தை பார்க்கின்ற பொழுது ஆரம்பமே வந்து
சைவம், அப்பா சைவம், அம்மா சைவம். அந்த ரெண்டு பேருடைய சிவபக்தியால, சிவனுடைய அனுகிரகத்தால சிவனே சுந்தரமூர்த்தியாக வந்து பிறந்தார். அவ்வளோ பக்தி சிவன் மேல். சோழ நாடுன்னு அந்த காலத்துல சோழ நாடுன்னு பேரு. அந்த ஊருக்கு திருமுனைப்பாடி அப்படின்னு பேரு வரலாறு. அப்ப நம்பியாண்டார் வந்து பார்க்கிறார். அப்பா வந்து சடையப்பனார், அம்மா இசைஞானி. ஏற்கனவே மங்கையரசியை வந்து சுந்தரமூர்த்தி சாமி சேர்த்து விட்டார். சுந்தரமூர்த்தி சாமி வந்து அவங்க எடுத்து சொன்னவர் சிவபெருமான். காரைக்காலியார் முன்னாடியே சேர்ந்துட்டாங்க. ரெண்டு பெண்கள் முதல் சேர்ந்துட்டாங்க நாயன்மார்கள் 60 பேர்ல. ஆனால் அதன் பிறகு நம்பியாண்டவர் வந்து சுந்தரனுடைய வரலாறை பார்த்து அப்பாவும் நாயன்மார், எப்படி நாயன்மார அவர் பதிகங்கள்லாம் பாடிட்டார். அம்மாவும் இசைஞானியார், பாட்டில் நல்லா பாடக்கூடியவர் சிவம்பேரில். அதனால தான் இசைஞானியார் அப்படின்னு பேர். அவ்வளோ இனிமையாக பாடுவோம் சிவனை. அவர் பார்த்தாரு 3 பேரை விட்டுட்டாங்களே. அவங்க 60 சொன்னாங்க, ரைட் தான். அது இப்போ 3 பேர் முக்கியமானவங்க நீங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த நம்பியாண்டார் தான் சுந்தரமூர்த்தி சாமிகளையும், அப்பா சடையப்ப நாயனாரையும், அம்மா இசைஞானியாரையும் ஒன்று சேர்த்து 63 நான்மார்களாக நிறுவினார். ஒரே குடும்பத்தில் திருமணப்பாடி என்ற ஊரில் ஒரே குடும்பத்தில் 3 நாயன்மார்கள். ஒரே குடும்பத்தில் எந்த அளவுக்கு ஒரு சிவ நெறியில, ஒரு சிவ குடும்பத்தில் அவங்களுடைய பக்திக்கு இணங்கி இறைவனே அங்கு அவதரிக்கிறார். அதுபோல நாம் அனைவரும் இந்த பிறப்பு அறுக்கக்கூடிய பெஞ்சகன் அவனுடைய பேய்களை பற்றி கொண்டு, பிறப்பருக்கும் பெஞ்சகந்தன் பேய்கழல்கள் வாழ்க வெல்க சொல்லி அவனை பற்றி கொண்டால் பிறப்பறுப்போம், மரணமெல்லாம் பெருவாழ்வு அடைவோம். மரணம் உண்டு, இந்த உடம்புக்கு மரணம் உண்டு, ஆனால் ஆன்மாவுக்கு பிறப்பு இருக்காது. யாரை நம்பினால், யாரை உச்சரித்தால் நமச்சிவாயன் வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தால் வாழ்க அப்படின்னு போனோம்னு சொன்னா பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கழல்கள் வெல்க, வென்றிடும். இந்த பேய்கழல்கள் நம்மை பிறப்பு அறுத்துடும். அதனால நாம் மனிதராக இருக்கின்றோமா, மனிதராக இருக்கின்றோம் சொன்னா பிறப்பு அறுக்கக்கூடிய எளிய வழி இதை பற்றி கொண்டோமானால் கண்டிப்பாக பிறவி துன்பங்கள் இருக்காது. பிறந்து பிறந்து இழைத்தேன் எம்பெருமானே அப்படின்றார். பிறந்து பிறந்து இழைத்தேன், எத்தனையோ பிறகு எடுத்தேன், எத்தனையோ தாய், எத்தனையோ தந்தை, எத்தனையோ இறப்பு, எத்தனையோ பிறப்பு, கணக்கே இல்லை. ஆகினால பிறப்பு அறுக்கும் ஒரே மருந்து இந்த பிஞ்சகம்தான். பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் பேய்கழல்கள் வெல்க, வெல்லும். அது வாழ்கின்றாரு, வெல்கன்னு சொல்றாரு. அப்புறம் போற்றின்றார். அதன் 3ஐயும் கூட்டினால திருவாசகத்தில் எத்தனை பாடல்களும் வந்துடுது. அப்போ 95 வரி திருவாசகம் பூரா உங்களால் படிக்க முடியாதாலும் பரவாயில்லை, 95 வரி தான். அதை படித்தால் பிறப்பறுக்கலாம், அதை படித்தால்
நோயற்று வாழலாம். அதை படித்தால் ஞானம் பெறலாம். அதை படித்தால் எந்த காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கூற்றாலே, கொடுஞ்செயலாலே, கொலைக்கருவியாலே நமக்கு எந்த ஆபத்தும் வராது. சிவபுராணம் 95 வரிய படித்தால் நல்ல கணவன், ஒரு இளைஞன் படித்தால் நல்ல மனைவி, நல்ல நற்குணங்கள். ஒவ்வொரு மனைவி இருக்காங்கன்னா, நம்ம ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க, அவங்க காப்பி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அவங்க காப்பி கொண்டு வந்துடுவாங்க. அப்போ இருமணமும் ஒரு மனமாக இருக்கிறது தான் மனைவி. ஏமா கொஞ்சம் காப்பி வேண்டாம் அப்படின்னு கேட்டால் என்னது அப்படின்னு கேட்பாங்க. அது இருமணம் இல்லை, இது வேறு மனம், அது வேறு மனம். அப்ப அந்த நோக்கம் அறிஞ்சி நோக்குவார், நோக்கம் அறிஞ்சி நோக்குவார். நுண்ணுணர்வு வரும், அவன் உள்ள நுண்ணுணர்வு வரும். அந்த கடவுளுடைய சைகை, அவன் முகத்தை பார்த்து சரி ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க, ஒரு தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும், ஒரு தேநீர் கொடுக்கணும், ஒரு கஷாயம் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடியங்க சொல்லாமலே செய்யணும். அதான் நல்ல மனிதன், வேற ஒன்றும் இல்லை. வள்ளுவர் வாசிக்கோள். அதனால திருவாசகத்தில் இந்த 95 வரிய ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது படிங்க. இந்த புத்திர பாக்கியம் இருக்கும், திருமண தோஷங்கள் விளங்கிடும், தாரக தோஷம் விளங்கிடும், எந்த தோஷமும் இருக்காது. நீ எவ்வளோ நாள் வாழணுமோ வாழலாம். காம குரோதம், போராம போட்டி இதெல்லாம் இருக்காது. உன்னை பார்த்தா பிறகு கண்டு விலகி போயிடுவாங்க. தீயிலும் தூசாகும் செப்பேல் உரம் பாவான். அப்போ ஒரு பெரிய தீயில வந்து ஒரு சின்ன ஒரு தூசு வந்தால் நம்ம நெருப்பாய். அதுபோல ஒரே குடும்பத்தில் 3 பேர் நாயன்மார்களா மாறிட்டாங்க. தென்னார்காடு சில்லா இப்போது மாவட்டங்களாக மாறிடுது. சுந்தரர் இருக்கும்போது அது தென்னார்காடுன்னு சொல்ல முடியாது. அப்போ எப்படி இந்த சோழ நாடுன்னு தான் சொல்கிறாங்க சுந்தரர் இருக்கின்ற காலத்தில். அது ஊருக்கு பேர் திருமுனைப்பாடி, இப்பொழுது திருநாவலூர். 200 கோடிக்கு மேலே பிரமாதமான ஒரு கோவில். 10,000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த இடம் வந்து எந்த சீற்றத்தாலையும் அழியாது. ஏன்னா 3 நாயன்மார்கள் ஒரே மண்ணில் பிறந்தார்கள், பிறந்து வளர்ந்து இறைவனடி சேர்ந்தார்கள். அவங்க சூட்சம உடம்புல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்க திருநாவலூர்ல. இன்னைக்கு இப்பொழுது இந்த நேரத்தில் விளங்கக்கூடிய பெயர் திருநாவலூர், திருமுனைப்பாடி திருநாவலூர். அது சோழ நாட்டில் இருந்துருக்கு, சோழ நாடுன்ற காலத்தில். அப்ப அப்பேற்பட்ட அந்த 3 பேர் ஒரே மனையில நாயன்மார்களாக வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு போய் ஒரு 5 நிமிஷம் எவ்வளோ செலவு பண்ணிட்டு எங்கே காசிக்கு போகிறோம். காசிக்கு போகிறது தப்பு இல்லை. ஆனால் சுந்தரர் பிறந்த ஊரான திருநாவலூருக்கு போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து அவர் பாடிய பதிகத்தை ஒரு வரியை நினைச்சு கொஞ்ச நாள் உட்கார்ந்து இருந்து வந்தால் போதும். பிறவி பெருங்கடல் நீங்கிவிடும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இதில் நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் நல்லதை தெரியப்படுத்துங்கள் என்று மிக்க பணிவோடு தங்கள் பாதங்களை தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.